ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெள்ளவயல் சுரேஷ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை கொடிசியா பார்க்கில் நடந்த அக்ரி இன்டெக்ஸ் 2024 விவசாய கண்காட்சிக்கு வந்திருக்கிறேங்க. சரியான டிராஃபிக்ங்க. கிட்டத்தட்ட நீலாம்பூர்லேருந்து, அதாவது 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே சரியான டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். வந்ததையும் ஒரு ஷீட்டு கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கே இருக்கிற டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துச்சு. என்னோட ஒரு 4 பேர் போயிருந்தாங்க. டிக்கெட் கவுண்டர் ஷீட் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் உள்ள என்ட்ரி ஆனோம். வழக்கமாக போகிற ஏபிசி ஃபார்மேட் இல்லாமல் ரிவேர்ஸில் போகலான்னு முடிவு பண்ணி எஃப்இயில் போய்கிட்டு இருக்கிறாங்க. எஃப் குடோன் முழுக்க பார்த்தீங்கன்னா விதைகள், உரங்கள் அதிகமாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற அத்தனை ஷாப்பையும் நான் ஒவ்வொன்றா விலாவரியாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றா ஒரு கிளிப்பு மட்டும் காட்டுறேன். பார்த்து நீங்கள் யூஸாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மில்க் பிளான்ட், அது பார்த்து பயோடைப் சின்டெக்ஸ் டேங்க், பேக்கிங் மிஷின், டிராக்டரில் மாட்டி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மினி ஜேசிபி மிஷின்ஸ் இருந்துச்சு. பவர் சேவர் டிவைஸ் எல்லாம் இருந்துச்சு. பட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகாது, என்னுடைய கருத்து. நிலத்தடி நீர் மட்டத்தை கணிக்கிற மெக்கர் மிஷின் பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருந்துச்சுங்க. மினி ஆயில் மில்லுங்க. இந்த கடலாக இருக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம் கூட பார்த்திங்கன்னா 80 அடி வரைக்கும் காய் பறிக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்டெண்டபிள் க்ளீனிங் மிஷின் எல்லாம் இருந்துச்சுங்க. சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான எல்லா மாடலும் இருந்துச்சு. ட்ரோன், மருந்தடிக்கிற ட்ரோன், இது எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல இருக்குங்க. ஒவ்வொரு கம்பெனியும் வரும், ஒவ்வொரு டைமும் சொல்ல வேண்டியதில்லை, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒர்க் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஈ குடோன் வந்தாச்சு. இதில் மிஷினரிஸ் நிறையா போட்டிருந்தாங்க. மிஷினரிஸ் இருந்துச்சு. மாவு அரைக்கிறது, நிறையா வெரைட்டியில் இருக்குது. பயங்கர பெரிய பெரிய நைலான் ரோப்பெல்லாம் இருந்துச்சு.
வீடியோ பார்த்துட்டீங்க. எல்லா வகையான மிஷினையும் பார்த்துட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு அவங்களோட ப்ராடக்ட் இருக்கோ எல்லாமே காட்சிப்படுத்திட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக ஒவ்வொரு பிராண்டும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அங்கே நடுவில் இருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா அப்புறம் பக்காவாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 குடோனை சுற்றி களைச்சி போயிட்டனால சரி லஞ்சை முடிச்சிடலான்ட்டு வந்து பார்த்தாங்க. பட் கேன்டீனில் லஞ்சு கிடைக்கல. ஸோ டீ மட்டும் குடிச்சிட்டு அடுத்த குடோன் போய் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது புதுசாக ABCDEF இல்லாமல் GHன்னு புதுசாக ஒரு குடோன் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த குடோனுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். இது வந்து டெம்பரரியாக போட்டிருக்கிறாங்க. GF குடோன்ல உள்ள இது ட்ரோனு சொல்லி நம்மளுக்கு இந்த மெத்தடெல்லாம் ஆகலாம். இது வாங்கி வைக்கிறது வந்து இந்த வண்டி புல்லு கட் பண்ணி தள்ளிட்டு போகிறது. வித்தியாசமான பொருள் இதை வந்து மருந்து கூடவே கூட்டிகிட்டு போகிறது அடிச்சு. இது ஒரு ட்ரோன் தான். கருது இருக்கிற மிஷின் இருந்துச்சு. நடவு இயந்திரம் சின்ன மிஷினில் வந்து நடவு இயந்திரம் நல்ல நடவு. அதில் பல கம்பெனிலேருந்து ஒவ்வொரு மாடல் இருந்துச்சு. பிராண்டட் கம்பெனிலேருந்து அதாவது மகேந்திரா, குபோட்டா, சக்தி இந்த மாதிரி பிராண்டட் கம்பெனிலேருந்து லோக்கல் கம்பெனி வரைக்கும் நிறைய இருந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா நெல்லநாத்து நடுற இயந்திரம் பாருங்க, சூப்பராக டெமோ காமிச்சாங்க. பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Reader.
என்னங்க நம்மளுக்கு கீர் செட் ஆகிட்டு இந்த ஜிஎஃப் குடோனில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் நிறையா இருந்துச்சு. டிராக்டரோட ஸ்பேர்ஸு, வீல்ஸு, நிறைய பவர் டூல்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அந்த குடோனில் நிறைய இருந்துச்சு. ஜிஎஃப் 2 குடோனுங்க, 2 குடோன்லேயே இருந்துச்சு. இதில் எங்களுக்கு தேவைப்பட்ட சில அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின தேவை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த அட்ரஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 குடோன் பாக்கி அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஆட்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா